இன்னைக்கு மாதவி சைபர் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் வெண்டைக்காய் மசாலா. இது சப்பாத்திக்கு சைடாக தொட்டுக்க பர்ஃபெக்டான காம்போ. இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/2 கிலோ எடுத்து கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு அது கூட கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெண்டைக்காயை போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் உப்பையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. மூடினா வெண்டைக்காய் குழகுழப்பாயிடும். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுட்டு அதை ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறமா 4 காஷ்மீரி சில்லி, 6லேருந்து 7 பல்லு பூண்டு, அப்புறமா எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா, பட்டை, ஜீரகம், லவங்கம், ஏலக்காய் 1 எல்லாம் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டுக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு 5 நிமிஷம் மூடி விட்டு வேக விடுங்க. தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா 4 முந்திரி பருப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் இதோடு போட்டு ஒரு கிளறிக்கோங்க. நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணும்போது ஈவினிங் ஆனதுனால லைட்டிங் கொஞ்சம் டல்லாகிடும். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் தயிர், கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. கிரேவி வெந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 டீஸ்பூன் பட்டர், அப்புறமா கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கொதி வந்த உடனேயே நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவையும் இதிலே போட்டுக்கோங்க. போட்டு ஒரு கிளறி விடுங்க. மூடி போட்டு ஒரு 6 நிமிஷம் வெண்டைக்காவை வேக விடுங்க லோ ஃப்ளேமில். வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். இதுக்கு கொத்தமல்லி தழையை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். ஒரு தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அது கூட 4 காஷ்மீரி சில்லியும் போட்டுக்கோங்க. பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கினது, 1/4 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடரையும் போட்டு நல்லா வதக்கி இதை அப்படியே அந்த வெண்டைக்காய் கிரேவியோட கொட்டிடுங்க. வெண்டைக்காய் மசாலா ரெடி. இது சப்பாத்திக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் பன்னீர் கிரேவியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் வேக வச்சு கொட்டி இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.